ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கிட்டேயும் பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சாரி, ஒரு தேங்க்யூ ரெண்டுமே சொல்லணும். எதுக்காக அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்டு பிளேட்டட் இயரிங்ஸ் தான். ஸோ இதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டுருக்க எல்லா பிக்சர்ஸ்லேயுமே ப்ரைஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் வந்து ஒரு பேருக்கான ப்ரைஸ் தான். இது இல்லாமல் கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். நம்மக்கிட்ட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட இருக்குங்க. இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க. ஜிபே இல்லைனா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது 2 தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸும் அதிலேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி வர கலெக்ஷன்ஸ் எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரிஸுமே, செயின், நெக்லஸ், எல்லா டைப் ஆஃப் ஜுவல்ஸுமே வந்து டெய்லி அப்டேட் பண்ணுவோம். மார்னிங்கும் ஈவினிங் மட்டும்தான் அப்டேட்ஸ் வரும். ஸோ நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வரும் தான். கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நான் அதிலேயே வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவேன், எப்படி அதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு சில பேர் கேட்குறாங்க, எப்படி அனுப்புவீங்க எப்படி அனுப்புவீங்க அப்படின்ட்டு. அடிக்கடி இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கொரியர் மூலமாக தான் வரும். மேக்ஸிமம் 7 to 10 டேஸ்க்குள்ளே ரீச் ஆயிரும். இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. பிடிக்கலன்னா ரிட்டன் பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய தடவை அதையும் கேட்குறீங்க. ஸோ நம்மக்கிட்ட ரிட்டன் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் இது வரைக்கும் வந்ததே இல்லை. கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இதுவரை யாருமே ரிட்டன் பண்ணல. ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வந்ததில்லை. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் சேஃபானது தான், அனௌன்ஸ்மெண்ட் குரூப் தான். ஸோ யாரோட நம்பரும் தேவையில்லாமல் தெரியாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. என்னோடய நம்பரும் உங்களோட நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு சில பேர் எனக்கு வந்து பிக்சர்ஸ் அனுப்பி இந்த டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்போதைக்கு அது வந்து ஸ்டாக்கே இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. எல்லாரும் கேட்குறதையும் நான் அனுப்பணும் இல்லையா? ஒவ்வொருத்தர் தான் அனுப்பிட்டே வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு அது கோவம் கண்டிப்பாக வரதான் செய்யும். நானாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ நான் கேட்டு இத்தனை நாள் ஆகுது, நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் வரதான் செய்யுது. அது கரெக்டான விஷயந்தான். ஸோ நான் ஒவ்வொருத்தர் தான் அனுப்புகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்காக. இது வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்குற கலெக்ஷன்ஸும் கண்டிப்பாக வரும். எதுவுமே ரீஸ்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அது இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து பே பண்ணிடுறேன், நீங்கள் வரும்போது கொடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. ப்ளீஸ் அதெல்லாம் வேணாங்க. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு. நான் அந்த ப்ராடக்ட் இருக்குது, பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லிக்கணும் நான் உங்களுக்கு. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணி ஆஃப்டர் 2 டேஸில் ட்ராக்கிங்ஸ் வந்து எல்லாருக்குமே பர்சனலாக தான் சென்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அதில் கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்குறதுனாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு சாரியும் ஒரு தேங்க்ஸும் சொல்லணும்னு சொன்னேன். சரி, ஃபஸ்ட்டு சாரியை பற்றி சொல்லிடுறேன். எதுக்காக நான் சாரி சொல்லணுன்னா, போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், டெய்லி வர கலெக்ஷன்ஸை டெய்லி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாங்க முடியாதவங்களுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் டெய்லி அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தாங்க ரொம்ப 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 சாரி. அடுத்து தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இல்லையா? இப்போ மைனஸ் வந்து ஒரு சில பேர் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதை பொறுமையாக கேட்டதுக்காகவும் சேர்த்தே சொல்லிக்கிறேன்.